அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் என்னப்பட்ட மரியாளும் 3. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாளும் சூசன்னாளும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு பெண்ணை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அவள் மிகவும் விசேஷித்தவள். இயேசுவுக்கு ஊழியம் செய்த பெண்களிலே மிக முக்கியமானவளாக கருதப்படும் மகதலேனா மரியாள். வேதத்திலே எங்கெல்லாம் ஒரு குழுவாக பெண்கள் இருந்தார்களோ அவர்கள் பெயர்கள் எழுதப்படும் பொழுது இந்த மகதலேனா மரியாளின் பெயர்தான் முதலாவது வருகிறது. உதாரணமாக லூக்கா 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த சில ஸ்திரீகளும். ஆகவே இயேசுவுக்கு ஊழியம் செய்த பெண்களிலே முதன்மையானவளாக காணப்படுகிறாள். சீடர்களிலே பேதுருவுக்கு என்ன இடம் இருந்ததோ அப்படியே இவளுக்கும் ஒரு முக்கிய இடம் இருந்தது. ஆண்டவர் எங்கே போனாலும் 3 சீடர்களை தனியே அழைத்து செல்வார். அது மறுரூபமலை ஆகட்டும், கெத்சமனே ஆகட்டும், எவிருவின் மகளை எழுப்பின இடமாகட்டும், பேதுருவும் யோவானும் யாக்கோபும் என்றுதான் வரும். பேதுருவின் பெயர்தான் முதலில் வரும். ஆகவே இந்த மகதலேனா மரியாளும் அப்படியே குறிப்பிடப்படுவதால் இயேசுவுக்கு ஊழியம் செய்த பெண்களிலே மிக முக்கியமானவளாக இந்த மகதலேனா இருக்கிறாள். அவளை குறித்து வேதத்திலே வாசிக்கும் லூக்கா 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவளிடம் இருந்து 7 பிசாசுகளை தேவன் விரட்டி இருக்கிறார். 7 பிசாசுகள் இருந்தால் அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு லேகியோனை போலவே இவளும் ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்க கூடும். ஆனால் அவளை விடுதலை ஆக்கின பொழுது அவள் இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தாள். தன்னை விடுதலை ஆக்கின அந்த இயேசுவினிடத்தில் அளவில்லாத அன்பு வைத்திருந்தாள். நீங்கள் கேட்கலாம், எப்படி ஐயா தெரியும் அவள் அளவில்லாத அன்பு வைத்திருந்தாள் என்று? இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் ஊழியம் செய்ய போனாரோ அங்கே ஸ்திரீகளும் சென்றார்கள். ஒவ்வொரு இடத்திலும் மகதலேனா மரியாளும் உண்டு. அவரை விடாமல் தொடர்ந்த ஒரு பெண் மகதலேனா மரியாள். இவள் ஒருவள் தான் இயேசு பாடுபடும் பொழுதும் எருசலேம் நகர வீதிகளிலே சிலுவையை சுமக்கும் போதும் சிலுவையில் அறையப்படும் பொழுதும் அடக்கம் பண்ணப்படும் பொழுதும் இயேசுவோடு இருந்தவள். ஆகவே அவள் ஒரு
பாக்கியவதியாகவே வேதத்திலே குறிப்பிடப்படுகிறாள். உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது இந்த மகதலேனா மரியாளுக்குத்தான் தன்னை வெளிப்படுத்தினார். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். இந்த ஒரு பாக்கியம் அந்த காலத்தில் அங்கே இருந்தவர்கள் ஒருவருக்கும் கிடைக்கவில்லை. சீடர்களிடத்தில் அவர் முதலாவது தன்னை காண்பிக்கவில்லை. தன் தாயினிடத்தில் அவர் தன்னை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் இந்த மகதலேனாவிடத்திலே அவர் முதலாக தன்னை காட்டினதற்கு காரணம் என்ன? அப்படி பார்த்தோம் என்றால் அவரிடத்தில் வைத்திருந்த அசையாத, அளவில்லாத, அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பு. அவளுக்கு அந்த அன்பை பார்த்தோம் என்றால் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இந்த மரியாளிடத்தில் இருந்து பயத்தை அன்பு பூரணமாய் தள்ளிவிட்டது. ஆகையால் தான் அதிக இருட்டோடே எழுந்து இவள் கல்லறைக்கு போனாள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பகல் நேரத்திலேயே கல்லறை தோட்டத்திற்கு போக வேண்டும் என்றால் பயப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆவிகள் உலாவும், என்னை பிடித்து கொள்ளும், அடித்து போடும் என்று பயப்படுகிறார்கள். இருட்டோடே யாராவது போவார்களா? அதிலும் ஒரு பெண் போவாளா? இந்த மகதலேனா மரியாள் அத்தனை தைரியம் உடையவள். இயேசுவின் கல்லறை காலியாக இருந்தது. அதை கண்டவுடன் அவளுக்கு ஒரு வருத்தம். பேதுருவினிடத்திலே, சீஷர்களிடத்திலே ஓடி அவரை கல்லறையில் காணவில்லை, அவரை எங்கோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். தவறான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான், தவறாகத்தான் அறிந்து கொண்டாள். ஆனாலும் பேதுருவிடத்தில் சொன்ன பொழுது பேதுருவும் யோவானும் ஓடி வந்தார்கள். யோவான் முதலாவது வந்து எட்டி பார்த்து விட்டு பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இந்த மரியாளிடத்தில் இருந்து பயத்தை அன்பு பூரணமாய் தள்ளிவிட்டது. ஆகையால் தான் அதிக இருட்டோடே எழுந்து இவள் கல்லறைக்கு போனாள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பகல் நேரத்திலேயே கல்லறை தோட்டத்திற்கு போக வேண்டும் என்றால் பயப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆவிகள் உலாவும், என்னை பிடித்து கொள்ளும், அடித்து போடும் என்று பயப்படுகிறார்கள். இருட்டோடே யாராவது போவார்களா? அதிலும் ஒரு பெண் போவாளா? இந்த மகதலேனா மரியாள் அத்தனை தைரியம் உடையவள். இயேசுவின் கல்லறை காலியாக இருந்தது. அதை கண்டவுடன் அவளுக்கு ஒரு வருத்தம். பேதுருவினிடத்திலே, சீஷர்களிடத்திலே ஓடி அவரை கல்லறையில் காணவில்லை, அவரை எங்கோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். தவறான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான், தவறாகத்தான் அறிந்து கொண்டாள். ஆனாலும் பேதுருவிடத்தில் சொன்ன பொழுது பேதுருவும் யோவானும் ஓடி வந்தார்கள். யோவான் முதலாவது வந்து எட்டி பார்த்து விட்டு கல்லறை காலியாக இருக்கிறது என்று வெளியே நின்று விட்டான். பேதுரு வந்தவன் உள்ளே போய் அந்த சீலைகள் தனியே வைத்திருக்கிறதை கண்டு வெளியே வந்தான். கர்த்தரை காணவில்லை, அவ்வளவுதான். 2 பேரும் அறைக்கு போய்விட்டார்கள். ஆனால் மரியாளோ போகவில்லை. அந்த கல்லறையினிடத்திலேயே நின்று கொண்டிருந்தாள். இயேசு அங்கே நிற்கிறதை கண்டாள். ஆனால் அவளுடைய துக்கம் கண்களை அடைத்திருந்தது.
அவள் அவரிடத்தில் போய் அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து, ஐயா, நீங்கள் என் இயேசுவை எங்காவது வைத்திருந்தீர்கள் என்றால் சொல்லுங்கள், நான் போய் எடுத்துக்கொள்வேன் என்றான். இயேசு மரியாளே என்றார். ரபுனி என்று அவரை அறிந்து கொண்டாள். எப்படி? இயேசு பிதாவினிடத்திற்கு போகும் முன்னதாக இவள் கண்ணீரை துடைக்க அவர் வந்தார். ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்று கேட்டு அவளுடைய துக்கத்தின் காரணத்தை அவர் தள்ளிவிட்டார். சகோதரனே, நீங்களும் இயேசுவினிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு அன்பு வைத்திருப்பீர்கள் என்றால் உங்களையும் ஒரு விசேஷித்தவனாக அவர் நேசிப்பாரே. கண்ணீரோடு தேடினால் நீங்கள் அவரை கம்பீரமாய் தரிசிப்பீர்கள். ஆம் சகோதரனே, சகோதரியே, இயேசுவினிடத்தில் அன்பு செலுத்துவது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். இயேசுவை அறியாதவர்கள் அவரை நேசிக்க முடியாது, அவருடைய நேசத்தையும் அனுபவிக்க முடியாது, அவருடைய பாதுகாப்பை அனுபவிக்க முடியாது, அவருடைய வழிநடத்துதலை அனுபவிக்க முடியாது. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் சகலத்தையும் நன்மைக்கேதுவாகவே செய்கிறார் என்று பவுல் எழுதுகிறான். ஆகவே இந்த மகதலேனா மரியாள் தைரியமானவள், இருட்டோடே கல்லறைக்கு வந்தாள். ஓடி பேதுருவினிடத்தில் சொன்னாள். அவன் வந்து பார்த்துவிட்டு போய்விட்டான். ஆனால் இவளோ இயேசுவை காணும் வரை அகல மாட்டேன், என்ன நடந்ததென்று அறியும் வரை இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று வைராக்கியமாக நின்றதினால் இயேசு அவளுக்கு இரக்கம் பாராட்டி தன்னை வெளிப்படுத்தினார். நீங்கள் இயேசுவினிடத்தில் ஒரு ஜெபம் பண்ணுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். எப்படி தேடுவீர்கள் இயேசுவை? ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு முடிச்சிருவீங்க. ஒரு வாரம் அல்ல ஒரு மாதம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவீங்க. பதில் கிடைக்கலன்னா அவ்வளவுதான். இயேசு என் ஜெபத்தை கேட்க மாட்டார், எனக்கு பதில் கிடையாது, நான் வேறு யாரிடமாவது சொல்லித்தான் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் உங்கள் மனதிலே தீர்மானிக்கிறீர்கள். அல்ல, இயேசுவை காணும் வரை நான் விடமாட்டேன் என்று சொல்லி நாம் இருக்க வேண்டும். யாக்கோபு அந்த யாப்பேக்கு நதி கரையிலே எப்படி ஜெபித்தான்? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று சொல்லி எவ்வளவு வைராக்கியமாயிருந்தான். அவர் சொன்னார், என்னை விடு, பொழுது விடுகிறது என்று. இவன் விட மாட்டேன்னா நாமும் அதே வைராக்கியத்தோடு தேவனிடத்தில் அன்பு செலுத்தி அவரை தேடுவோம் என்றால் நாமும் விசேஷித்தவர்களாய் இருப்போம். நான் ஒருவரின் அடக்கத்திற்கு அவர் வீட்டிற்கு சென்றிருந்தேன். அவர் வயதானவர், ரிட்டையர் ஆனவர், தன் மகனோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் மரிக்க வேண்டிய வயது அல்ல, ஆனாலும் அவர் மரித்து போனார். அவர் அந்த மகனுடைய வீட்டிலே ஒரு மகள் இருந்தாள். இவருக்கு பேத்தி. அவள் கல்லூரியிலே படிக்கிறாள். சிறு பிள்ளையானது முதல் தாத்தா அவளோடு இருந்ததினால் தாத்தாவின் மேல் அதிக அன்பு. அவரை அந்த ஃப்ரீசர் பாக்ஸ், குளிர் சாதன பெட்டியில் இருந்து அவருடைய உடலை சவப்பெட்டிக்கு எடுத்து வைத்தார்கள். இந்த பிள்ளையால் தாங்கவே முடியவில்லை. ஓடி வந்து தாத்தாவின் கால்களை பிடித்து கொண்டு, போகாதீங்க தாத்தா, போகாதீங்க போகாதீங்க என்று அழுதாள். இது அறிவுபூர்வமானதல்ல. நிச்சயம் அவர் திரும்பி வரமாட்டார் என்று தெரியும். ஆனாலும் போகாதீங்க போகாதீங்க என்று அழுதார். அங்கிருந்த யாவர் கண்களிலும் கண்ணீர் வந்தது. அன்பு, மரியாளின் அன்பும் அதே விதமானது. ஆகவே சகோதரனே, உலகத்திலே அன்பு மிகவும் வலிமையான ஒன்று.
எளிதாக நீங்கள் செய்யலாம். அந்த வல்லமை அநேகரை இயேசுவண்டை கொண்டு வர கூடும். உண்மையான அன்பிற்கு உண்மையாகவே வல்லமை உண்டு. போலி அன்பிற்கு வல்லமையே கிடையாது. அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் ஒரு நாள் போகும்பொழுது ஒரு அடிமை சந்தையை பார்க்க நேர்ந்தது. அங்கே ஒரு வாலிப பிள்ளை, அவள் கண்களில் பயம், அவள் நிலையற்றவளாய் ஒரு மாதிரி நின்று கொண்டிருந்தாள். தன்னை வாங்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பானோ என்று. இந்த ஆபிரகாம் லிங்கன் அவர் அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காக பாடுபட்டவர். இந்த பிள்ளையை பார்த்தவுடன் அவருக்கு ஒரு அன்பு வந்தது. ஐயோ பாவம், எவ்வளவு பயப்படுகிறாள், இவளை அடிமையாக்கினால் வாங்குகிறவன் என்ன கொடுமைப்படுத்துவானோ என்று நினைத்தார். நேராக அந்த அடிமை சந்தையில் விற்கிறவன் இடத்தில் போய் பேசினார், பணத்தை கொடுத்தார். சில ஃபார்ம்களை அவர் அவனிடத்திலிருந்து பெற்றார். இவர் நேராக அந்த பெண்ணிடம் வந்தார். அந்த பெண்ணோ மிகவும் அங்கே பயந்து எரிச்சல் அடைந்திருந்ததினால் அவள் இந்த லிங்கனை பார்த்தவுடன் காரி துப்பினாள். துப்பிவிட்டு, நீயும் ஒரு மனித ஆண் தானே என்று சொன்னாள். அப்பொழுது லிங்கன் அதை துடைத்து விட்டு அவளிடத்தில் இந்த பத்திரங்களை கொடுத்து, நான் உன்னை அடிமையாக்க வாங்கவில்லை, நீ என்னைப் போல் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று வாங்கியிருக்கிறேன். இதோ உனக்கு சுதந்திரம், நீ இனி அடிமை அல்ல, நீ தைரியமாக வாழலாம், போ என்று சொன்னார். அந்த பிள்ளையோ, நான் சுதந்திரம் அடைவதற்கா நீ என்னை வாங்கினாய்? அப்படி என்றால் நான் இனி உன்னை விட்டு போக மாட்டேன், உனக்கே நான் அடிமையாயிருப்பேன் என்று அவள் இருந்தாள். இந்த மகதலேனாவும் அப்படித்தானே. இயேசு அவளிடத்தில் அன்பு வைத்து அவளை விடுதலை ஆக்கினதினால் எத்தனை அன்பு அவரிடத்தில் வைத்திருந்தாள். அவருக்கு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்தாளே. அன்பினால் ஒருவரை நாம் ஆட்கொள்ள முடியும். நீங்களும் அநேகரிடத்திலே அன்பு செலுத்தி இருப்பீர்கள். முடியாத ஒருவனை ஒருவேளை நீங்கள் அன்பினால் படிக்க வைத்து பெரியவன் ஆக்கி இருக்கலாம். அதே விதமாக இந்த மரியாளும் ஆண்டவர் தன்னை விடுவித்ததினால் அவரிடத்தில் அளவில்லாத அன்பு வைத்திருந்தார். அந்த அடிமை பெண் ஆபிரகாமிடம் சொன்னது போல், நீர் என்னை விடுவிக்கவா நீர் கிரயம் செலுத்தினீர், அப்படி என்றால் நான் உம்மைத்தான் சேவிப்பேன் என்றது போல், உம்மை பாவத்தினின்று விடுவிக்க தன்னுடைய இரத்தத்தை கிரயமாய் செலுத்தி உம்மை மீட்டு கொண்ட அந்த இயேசுவுக்கு நீர் உம்மை அடிமையாக ஒப்பு கொடுப்பீர்களா? பவுலத்தான் சொல்லுகிறான், முன்பு நீங்கள் உங்கள் மாம்ச இச்சைகளுக்கு உங்கள் அவயவங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருந்தது போல் இப்பொழுது பரிசுத்தத்திற்கு நீங்கள் உங்களை அடிமையாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று அழைக்கிறான். சகோதரனே, இயேசுவின் அன்பு அது மிகவும் இனிமையானது. உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமும் சமாதானமுமாய் இருக்கும். இந்த மகதலேனா மரியாள் எல்லாவற்றையும் மறந்து இயேசுவை பின்பற்றி இன்றைக்கும் அவளை குறித்து நாம் பேசுகிற அளவிற்கு அவள் வாழ்க்கை எப்படி மாறியது. நீங்களும் நானும் அப்படியே மாறி இயேசுவின் அன்பை சொல்லும்படியாக நாம் கட்டளை பெற்றிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் அன்பிற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்முடைய அன்பினால் இன்றைக்கு தொடப்பட்டு இந்த அன்பின் இயேசு என்னை பாவத்திலிருந்து விடுவிக்க தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரே, அவருக்கு நான் அடிமை.
அவருடைய அன்பிற்கு நான் அடிமை. இனி வேறு ஒருவரையும் சேவிக்க மாட்டேன். இனி என் வாழ்க்கை இயேசுவுக்கே என்று தீர்மானம் செய்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இன்று விசேஷமாய் ஆசீர்வதியும். அவர்களை தொட்டு பலப்படுத்தி, என் பின்னே வா, நான் உன்னை மோட்சத்தில் கொண்டு சேர்க்கிறேன் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். முடிவிலே நித்தியத்திலே அவர்களை மகிழ பண்ணும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.